ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, பிப்ரவரி 4, 2025. பலவிதமான சூழ்நிலைகளிலும் நமது மனநிலை சீர்குலையாமல் இருக்க வேண்டியது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும். வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வருகின்றன. இவ்வுலகில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. சிலர் ஏழ்மையினால் வாடுகிறார்கள். செல்வந்தராக இருப்பவருக்கும் வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. மருத்துவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள், வியாபாரிகளுக்கு வேறு விதமான பிரச்சனைகள், அதிகாரிகளுக்கு ஒரு விதமான பிரச்சனைகள், அரசியல்வாதிகளுக்கு வேறு விதமான பிரச்சனைகள். ஆனால் பிரச்சனையான சூழ்நிலைகளில் கூட தன் மனநிலையை ஸ்திரமாக வைத்துக் கொள்வதுதான் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான சாதனமாகும். ஏனென்றால் நமது மனநிலை உயர்ந்ததாக இருக்கும்போது சிறந்த அதிர்வலைகள் நம்மிடமிருந்து பரவுகின்றன. நமது எண்ணங்கள் வெற்றியடைகின்றன. இதன் காரணமாக சூழ்நிலைகள் மாற்றமடைகின்றன. எனவே இந்த கலையினை கற்றுக்கொள்வோம். தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடுவோம். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்மை ஆட்டி படைக்க முடியக்கூடாது. நமது மனதின் சக்திகள் சூழ்நிலைகள் மீது வெற்றி கொள்ள வேண்டும். அதற்காக நம்மிடம் ஞானத்தின் பலம் இருக்க வேண்டும். ஞானத்தின் பலம் என்றால் அப்படிப்பட்ட சில சக்தி வாய்ந்த பாயிண்டுகள். அதன் மூலம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மால் ஸ்திரமாக இருக்க முடிய வேண்டும். உதாரணத்திற்கு, நமது சுமைகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுவோமானால் அவர் அவை அனைத்தையும் தீர்த்து விடுவார். நமது பிரச்சனைகளை தந்தையிடம் ஒப்படைக்கும் போது அவர் மிகுந்த உதவி புரிகின்றார். பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு கூர்வோம். குழந்தாய், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? எனது என்பதை உனது என்று மாற்றிவிடு. கவலையற்ற ராஜாவாக வாழ்ந்திடு. நீ கவலைப்படாதே. 1000 புஜங்களுடன் நான் உன்னோடு இருக்கின்றேன். எனது சக்திகள் உன்னுடன் இருக்கின்றன. இவற்றை நினைவு செய்வதால் கிடைக்கும் பலத்தையே ஞானத்தின் பலம் என்று கூறுகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம் மனதை ஸ்திரமாக வைத்துக் கொள்வதில் ஞானத்தின் பலம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இரண்டாவது, சுயமரியாதையின் பலம். நான் யார்? நான் யாருடையவன்? நான் எத்தனை சக்தி வாய்ந்தவன்? பொதுவாக நடப்பது என்னவென்றால், பிரச்சனைகள் வரும்போது நாம் நமது சக்திகளை மறந்து விடுகின்றோம். அதன் காரணமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு சுமைகளாக தென்படுகின்றன. சின்ன நோய் கூட பெரியதொரு பிரச்சனையாக தோன்றுகிறது. ஆனால் நாம் சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் நமது முழுமையான ஞானம் இமர்ஜ் ரூபத்தில் இருக்கின்றது. மேலும் நமது சக்திகளின் விழிப்புணர்வும் நமக்கு இருக்கிறது. இதன் மூலம் சூழ்நிலைகளின் அழுத்தம் குறைந்து விடுகிறது. மூன்றாவது, யோகத்தின் சக்தியை அதிகரித்து கொண்டே செல்வோம். யோகம் என்பது சர்வசக்திவானுடனான புத்தியின் தொடர்பாகும். யோகத்தின் சக்தி இல்லாமல் யாரும் மாயையை வென்றவராகவோ சக்தி வாய்ந்தவராகவோ ஆக முடியாது. எனவே யோக பயிற்சியினை நாம் மிகவும் அதிகரிக்க வேண்டும். பலவிதமான யோகத்தின் விதிமுறைகளை கற்றுக்கொண்டு பலவிதமான கர்மங்களில் பலவிதமான யோக பயிற்சிகளை இணைத்துக் கொள்வோம். நடந்தாலும் தெரிந்தாலும், வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தாலும், பேருந்தில் பயணம் செய்தாலும் எப்படியெல்லாம் பயிற்சி செய்வது என்று திட்டமிட்டு கொள்வோம். அதன் மூலம் சுயத்திற்குள் யோகத்தின் சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். எனவே இன்று முழு நாளும் நாம் மிக அழகானதொரு பயிற்சியை மேற்கொள்வோம். அது மிகுந்த சரளமானதே ஆகும். நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். தன்னைத்தான் ஆத்மாவாக காண்போம். மேலும் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற சொரூபத்தில் காண்போம். பின்னர் ஞான சூரியன் சிவபாபா பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி வந்து என் முன்னிலையில் வந்து விட்டார் என்று நினைவு செய்வோம். ஒரு 4-5 அடி தூரத்தில் முன்னிலையில் சிவ தந்தையை காண்போம். அவரது பல வண்ண கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. இன்று மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். 1 மணி நேரத்திற்கு 2 முறைகளாவது அவசியம் இதனை செய்ய வேண்டும். இதன் மூலம் நமது மன ஒருமுகப்பாடு அதிகரித்துவிடும். மேலும் நமக்கு அழகான அனுபவங்கள் ஏற்படும்.
இந்த பயிற்சியினை அதிகரிப்போமானால் சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாக தோன்றாது. நான் மிக பெரியவன், பிரச்சனைகளோ மிகச் சிறியவையாகும் என்று தோன்றும். மேலும் நாம் அவற்றின் மீது